தவறான அணுகுமுறை. இன்றைய தலைமுறையினர் சொந்தங்களே தேவையில்லை என நினைப்பது முற்றிலும் தவறான அணுகுமுறை. வங்கி சேமிப்பு, படிப்பு, வேலை, உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் இருக்கும் போது சொந்தம் தேவையில்லை என தோன்றும். 10 நாள் மருத்துவமனையில் படுக்கும் போதுதான் தெரியும் சொந்தத்தில் அருமை. ஒருவன் புத்தரிடம் கேட்டான், சுவாமி, எனக்கு பல பிரச்சனைகள் உள்ளன, அவற்றை தீர்க்க வழி சொல்லுங்கள் என்றான். புத்தர் கூறினார், உன்னுடைய 84வது பிரச்சனை வரும்போது நான் தீர்த்து வைக்கிறேன் என்றார். பிரச்சனைகள் வருவது இயற்கை நியதி, பிரச்சனையே இருக்கக்கூடாது என நினைப்பதுதான் 84வது பிரச்சனை. அதை விட்டுவிட்டால் சந்தோஷமாக இருக்கலாம் என புத்தர் கூறினார். நாம் பிரச்சனையே இருக்கக்கூடாது என்ற உணர்வை விட வேண்டும், அவற்றை எதிர்கொண்டு தீர்க்க வேண்டும். ராமர் சேதுவில் சிவபூஜை செய்ய காசிக்கு சென்று சிவலிங்கம் எடுத்து வர சொல்ல அனுமனம் எடுத்து வந்தார். ஆனால் தன் அனுமதி இல்லாமல் எடுத்து சென்றதால் காலபைரவர் கோபிக்கு தேவர்கள் பைரவரை சமாதானம் செய்தார்கள். ஆனால் சிவலிங்கம் எடுக்க துணை புரிந்த கருடன் காசியில் பறக்கூடாது, பல்லிகள் ஓசை எழுப்பக்கூடாதைய சாபம் கொடுத்தார். இன்றும் காசியில் கருடன் பறப்பதில்லை, பல்லிகள் ஒலிப்பதில்லை. எனவே எந்த ஒரு செயல் செய்தாலும் நல்ல முறையில் அணுகி சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.